ஆசிரியர்கள் நியமன தேர்வுல தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள். நாங்க 12 ஆண்டு காலமா நாங்க காத்துட்டு இருக்கோம். தகுதி தேர்வு 2012, 13, 17, 19, 22 ஆகிய 4 முறை நாங்க தகுதி தேர்வு எழுதி 2024லயும் நியமன தேர்வு எழுதி அதுலயும் நாங்க தேர்ச்சி பெற்றிருக்கோம். 23,000 ஆசிரியர்கள் வந்து தேர்ச்சி பெற்றவங்க இருக்கிறோம். ஆனா வந்து இப்ப 2768 பேரை மட்டும்தான் நியமிக்கிறாங்க. அது வந்து மிகவும் சொற்பமா இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து கூடுதல் காலி பணியிடங்களை ஏற்படுத்தி தரணும்னு முதல்வர் ஐயாவை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். காலி பணியிடங்கள் எவ்வளவு இருக்கு? நீங்க எத்தனை நாளா இந்த கோரிக்கை வச்சுட்டு இருக்கீங்க? தமிழ்நாடு அரசு முடிவு போகுது 8 மாசம் 9 மாசம் தான் இருக்கு. 12 ஆண்டு காலமாவே 9 மாசத்துக்குள்ள உங்க கோரிக்கை நிறைவேற்றுவாங்களா? இத்தனை வருஷமா கண்டிப்பா நிறைவேற்றுவாங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நாங்க எல்லாருமே வந்து அறவழியில நாங்க ஆசிரியர்கள், அதனால நாங்க அறவழியில கவன ஈர்ப்பு பண்ணிட்டு இருக்கோம். 110 விதியின் கீழே வந்து சட்டசபையில வந்து முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து கூறியிருக்கிறாரு 19,000 ஆசிரியர் காலி பணியிடத்தை வந்து நிரப்புவேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. இந்த 2026 ஜனவரிக்குள்ளார நிரப்புவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை கண்டிப்பா நிறைவேற்றுவாரு அப்படின்னு நாங்க நம்புறோம். அதே ஆமா ஆமாங்க. நம்புறேங்க சார், கண்டிப்பா நான் நம்புறதுனாலதான் நாங்க இங்க வந்து அறவழியில கவன ஈர்ப்பு பண்ணிட்டு இருக்கோம். முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து பல ஆர்ப்பாட்டங்கள் எதிர்கட்சியா இருக்கிறப்போ நிறைய ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்கிட்டு நான் வந்த உடனே நிறைவேற்றுறேன்னு சொன்னாரு. 4 வருஷம் நிறைவேற்றுறேன் சார். ஒண்ணு சொல்லிட்டு விரும்புறேன். இப்போ வந்து இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நியமன தேர்வுன்னு ஒண்ணு வச்சு ஆசிரியர் செலக்ட் பண்ணவே ஆரம்பிச்சாரு. இது வந்து இது நியமன தேர்வுன்னு ஒண்ணு நடக்கல. கடந்த காலத்துல வந்து தேர்தல் அறிக்கையில வந்து ஆசிரியர்களை வந்து நியமனம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிதான் எங்களுக்கு வந்து உறுதி கொடுத்தாரு. அதே மாதிரி எங்களுக்கு இந்த 2026 ஜனவரிக்குள்ளார அவர் சட்டசபையில 110 விதியின் கீழே வந்து 19,000 காலி நான் நிரப்புவேன்னு சொல்லி இருந்தாரு. அதே மாதிரி எங்களுக்கு நிரப்பு வருங்கிற நம்பிக்கையில தான் நாங்க இங்க எல்லாருமே வந்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும். அவரு காலி பணியிடங்கள் வந்து 20,000 காலி பணியிடங்கள் இருக்குது. இப்ப வந்து 2768 பேரை மட்டும்தான் நிரப்புவேன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நிதி சுமை வந்து காரணமா காட்டுறாங்க. மத்திய அரசு கிட்ட இருந்து நிதி வரலன்னு சொல்றாங்க. நாங்க வந்து தேர்வு மட்டுமே எழுதி கொண்டிருக்கிறோம். ஆசிரியர்களாகிய நாங்கள் தேர்வு மட்டுமே எழுதி கொண்டிருக்கிறோம். நாங்கள் வாழ்நாள் முழுதும் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் எங்களுக்கு பணி கிடைக்கவில்லை. நாங்கள் மிகுந்த மனவேதனையுடன் இருக்கிறோம். அதனாலதான் நாங்க வந்து எல்லாருமே கூடி கவன ஈர்ப்பு அறவழியில பண்ணணும். ஆசிரியர்கள் வந்து போராட்டத்தை கையில எடுக்க கூடாது, அறப்பணியில நாங்க வேலை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க எல்லாருமே கூடி வந்திருக்கிறோங்க. என்னோட பேர் வந்து கீதா, இடைநிலை ஆசிரியர், ஈரோடு மாவட்டம்.